டாக்கு மகாராஜா இந்த திரைப்படம் அந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த டாக்கு மகாராஜ் அந்த படத்தில் வந்து யார் வந்து நடிச்சிருக்காங்கன்னா நம்ம பாலையா படம் வாங்க ஃபைட் சீன் ஆள் இப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டுருவாப்புல. அந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பல விஷயம் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அந்த படம் வந்து எப்படி இருக்குது, பாலையா வந்து இந்த படத்தில் வெற்றி பெற்றார பெறலையா, மறந்துடாமல் இந்த டாக்கு மகாராஜ் திரைப்படம் வந்து பார்த்துருந்தா லைக் தட்டி விட்டுருங்க. உங்களுக்கு நம்ம பாலையா வந்து ரொம்ப பிடிச்சிருந்தால் என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த படம் வந்து எப்படின்னு சொல்லி கமெண்ட்ல பின் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஹீரோ மற்றும் ஒரு குழந்தை கதாபாத்திரத்திற்கான இடையிலான உணர்ச்சி மிக்க கதைக்களம் வந்து சினிமா ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு வரவை வந்து பெற்று உள்ளது. என்னதான் இது பழைய வந்து கதையாக வந்து இருந்தாலும் புதிதாக வந்து ரசிக்க வைக்கப்படிய ஏதாவது ஒரு விஷயம் வந்து படத்தில் இடம்பெறுக்க வேண்டும். தெலுங்கில் திரைப்படமான டாக்கு மகாராஜில் பாலையா என அழைக்கப்படும் பாலகிருஷ்ணா இது போன்ற ஒரு பழைய வந்து கதைக்களத்தில் தான் நடித்து வந்து உள்ளனர். தம்மன் இந்த படத்துக்கு வந்து இசையமைத்து உள்ள இந்த படத்தை பாபி கொல்லி என்பவர் டைரக்டர்லாம் பண்ணியிருக்காரு. நல்ல திரைக்கதை, வசனம், சண்டை காட்சிகள் என புதிதான ஏதாவது ஒரு விஷயம் வந்து டாக்கு மகாராஜில் அந்த திரைப்படத்தில் வந்து இருக்கிறதா இல்லையா? இந்த படத்தோட கதை வந்து என்னன்னா, இந்த கதை 1996ஆம் ஆண்டில் தான் மதனப்பள்ளியில் ஒரு தேயிலை தோட்டத்தில் தொடங்கி வந்து உள்ளது. அதன் உரிமையாளரான கிருஷ்ணமூர்த்தி இருக்கிறாப்புல. அவரது பேத்தி விபத்தில் வந்து சிக்கியதை அறிந்த ஹீரோ அந்த வீட்டில் வந்து டிரைவர் பணியில் வந்து சேர்ந்து வந்து உள்ளனர். அவர் குழந்தையை வந்து பத்திரமா வந்து பாதுகாத்து வந்து உள்ளனர். அந்த டிரைவர் வந்து வேறு வந்து யார் வந்து கிடையாது, மத்திய பிரதேசத்தை சேர்ந்த டாக்கு மகாராஜ் என்பவர் தான். அவர் போபாலில் இருந்து ஜிகார் சிறைக்கு வந்து செல்லும் போது இந்த குழந்தையால் வந்து மதனப்பள்ளிக்கு வந்து உள்ளனர். அவரை போலீசார் அதிகாரி வந்து ஸ்டீபன் வந்து தேடி வந்து வருகின்றார்கள். ஹீரோவுக்கும் சரி குழந்தைக்கும் சரி அப்படி என்ன சம்பந்தம்? டாக்கு மகாராஜ் வந்து உண்மையில அது யாரு? வில்லன் தாக்கூர் அந்த கதாபாத்திரத்தில் வந்து பாபி தியோல் அவர் வந்து பண்ணியிருக்காரு. அவருடன் வந்து அப்படி என்ன பிரச்சனை, இதுதான் வந்து படத்தோட கதை சொல்லிட்டு போகலாம். படத்தின் வந்து முதல் பாதி மிகவும் வந்து விருப்பமாக இருந்து வந்து உள்ளது. இரண்டாம் பாதி மிகவும் வந்து கவனிக்கப்படக்கூடியதாக வந்து மிகவும் மெதுவாக வந்து நகர்ந்து வந்து உள்ளது. அதுவும் படத்தின் வந்து கிளைமேக்ஸ் வந்து எல்லா படத்தையும் போல டெம்ப்ளேட் முடிவாக வந்து இருக்க உள்ளது. இரண்டாம் பாதியும் அதோ விறுவிறுப்புடன் வந்து இருந்தால் இந்த படம் வந்து சூப்பர் ஹிட் வந்து ஆயிருக்கும். ஆனால் டைரக்டர் இரண்டாம் பாதியை வந்து சரியாக வந்து கையாளவில்லை. முதல் பாதியில் வந்து எத்தனை திருப்பங்கள் வந்து இருந்தாலும் இரண்டாம் பாதியில் அந்த முடிச்சுக்களை வந்து அவுத்து விட்டு கதைகளை வந்து எழுத சொல்லியிருக்க வேண்டும். இரண்டாம் பாதியில் பெரும்பாலும் வந்து ஹீரோவின் ஒரு பிளாஷ்பேக் வந்து காட்சிகள் வந்து இருக்கின்றது. அந்த இடத்துல தான் டைரக்டர் பாபி அவர் வந்து தடுமாறி வந்து உள்ளனர். புதிய விஷயங்களை வந்து முயற்சிக்காமல் பழைய பாணியில் வந்து படத்தை வந்து எடுத்து வந்து உள்ளனர். குழந்தைக்காக உள்ளூர் எம்எல்ஏ அந்த எம்எல்ஏ இருந்து யார் வந்து பண்ணியிருக்காங்கன்னா ரவி கிருஷ்ணன் அவர் தான் பண்ணியிருக்காரு. கும்பலோடன் வந்து சண்டையிட்ட ஒரு ஹீரோவின் நோக்கம் வேறு. இடைவெளியில் வந்து முக்கிய ஒரு வில்லன் தாக்கூர் வந்து நுழைவதால் கதை வந்து வேறு பாதையில் வந்து செல்கின்றது. முதல் பாதியில் பாலகிருஷ்ணா மிகவும் வந்து ஸ்டைலாக வந்து நடித்து வந்து உள்ளனர். அவருக்கு குறைவான வசனங்கள் வந்து இருந்தாலும் மிகவும் உணர்ச்சி பொங்க வந்து நடித்து வந்து உள்ளனர். இந்த படத்தில் டிரைவர் வந்து நானாஜி, இன்ஜினியர் வந்து சீதாராம், டாக்கு மகாராஜ் என்ற 3 வேடத்தில் வந்து பாலகிருஷ்ணன் வந்து நடித்து வந்து உள்ளனர். இது அவர் சினிமா வந்து வாழ்க்கையில் ஒரு புதிய ஒரு முயற்சியாக வந்து இதுக்கு வந்து உள்ளது. மிகவும் வந்து சுலபமான ஒரு கதைக்களத்தை டைரக்டர் சொதப்பி வந்து உள்ளனர். டாக்குவின் கதையை வந்து பார்க்கும்போது ரசிகர்களுக்கு வந்து விக்ரம், ஜெயிலர், பாகுபலி போன்ற திரைப்படங்களை வந்து நினைவுக்கு வந்து வரலாம். மக்கள் பிரச்சனைக்கு என்று வரும்போது தான் நமக்கு நினைவுக்கு வந்து உடனடியாக வந்து வருவது ஒரு சுரங்கம் அல்லது தொழிற்சாலை வந்து அமைக்க நிலம் வந்து கையாளப்படுவது தான். இதை தாண்டி தான் புதிய ஒரு கருத்துக்களை வந்து படங்கள் வந்து கூறப்படவில்லை. இந்த படமும் அதே போன்ற ஒரு பழைய பிரச்சனைகளை வந்து பற்றியே பேசுகிறது. இந்த பழைய வந்து பிரச்சனைகள் கூடவே இந்த படத்தில் புதுவிதமாக சொல்லப்படவில்லை. சுரங்கங்களில் வந்து உள்ள மக்கள் வந்து அனுபவிக்கும் பிரச்சனைகள் அந்த படம் வந்து நம்ம கேஜிஎஃப் படத்தில் பேசப்பட்டிருக்கும். பாகுபலியில் வந்து பிரபாஸ் கதாபாத்திரத்தை வந்து பார்த்ததும் பொதுமக்கள் வந்து மண்டியிட்டு அவருக்கு மரியாதை வந்து செலுத்துவார்கள். இந்த படத்திலும் வந்து அதோ போன்றதான் காட்சிகள் வந்து இடம்பெற்று இருக்கிறது. இது போன்ற காட்சிகளுக்கும் ஒரு சுரமான இரண்டாம் பாதியை வந்து பொறுப்பேற்று இந்த படத்தை வந்து பார்க்கலாம். பாலகிருஷ்ணனுக்கு வந்து ஜோடியாக வந்து நடித்துள்ள ஹீரோனி பேரு பிரக்கையா ஜெய்வால் வந்து நடித்து வந்து உள்ளனர். அவர்களுக்கும் சரி கதாபாத்திரம் வந்து அவ்வளவு வந்து வலுவாக வந்து இல்லை. ஒரு இடைவெளிக்கு பிறகு தான் இந்த படத்தில் ரத்தா ஸ்ரீநாத் வருகிறாப்புல. அவரது கதாபாத்திரம் வந்து சிறிய அளவில் வந்து கவனத்தை வந்து பெற்றது. ஊர்வாசி ரவுலா டோவி தபிடி திபிடி என்ற பாடலுக்கு கதைக்கு வந்து பொருத்தமாக வந்து இல்லை என்று சொல்கிறாங்க சில பேர். இந்த பாடலில் டைரக்டர் பாபிஞ்சேரி இடையில் வந்து தோன்றி நடனமாடி வந்து இருப்பார்கள். அதனால் பார்வையாளர்கள் வந்து படம் மீது கொண்டு உள்ள கவனத்தை வந்து
இழக்கின்றார்கள். வில்லன் கதாபாத்திரம் வலுவாக வந்து இல்லாதாலும் இந்த படத்துக்கு வந்து குறைவாக வந்து இருக்கிறது. படத்தின் வந்து இடைவெளி காட்சியில் பாபி தியோலின் அந்த கதாபாத்திரம் சற்று வந்து வித்தியாசமாக வந்து தெரிகிறது. மற்றபடி அவர்கள் வழக்கமான வந்து ஒரு வில்லன் தான். சத்யா, VTV கணேஷ் போன்ற நகைச்சுவை நடிகர்கள் இருந்தாலும் படத்தில் வந்து நகைச்சுவை வந்து காட்சிகள் ரசிக்கும் போட இல்லை என்று சொல்கிறாங்க சில பேர். இன்னும் பல நடிகர்கள் வந்து படத்தில் வந்து பணியாற்றி வந்து உள்ளனர். ஆனால் அவர்கள் வேண்டுமென்றி படத்தில் வந்து அந்த படத்தோட வந்து வைக்கப்பட்டுள்ளது போலவே தெரிந்து வந்து உள்ளது. அவருக்கான ஒரு தனி சிறப்பான பங்கு என படத்தில் வந்து எதுவும் வந்து இல்லை. பல இடங்களில் ஹீரோவின் வந்து ஒரு பஞ்சு டைலாக், ஏன்னாங்க நம்ம பாலையா வந்து எடுத்துக்கிட்டால் பஞ்சு டைலாக்னு சரி அவர் ஃபைட் சீனு மிரட்டி விட்டுருவார் போல். பல இடங்களில் வந்து ஹீரோவின் வந்து பஞ்சு வசனங்கள் சிறப்பாக வந்து இருக்கிறது. பாலகிருஷ்ணன் இந்த படத்தில் அருமையாக வந்து நடித்து வந்து உள்ளனர். இது ரசிகர்களுக்கு வந்து உற்சாகத்தை வந்து அளிக்கிறது. ஆனால் ஒரு சாதாரண சினிமா ரசிகர்களுக்கு இந்த படம் வந்து அவ்வளோ வந்து பிடிக்காது. இந்த படத்தில் வந்து ப்ளஸ் வந்து என்னன்னா, நம்பர் 1 படத்தின் வந்து ஒரு முதல் பாதி, நம்பர் 2 பாலகிருஷ்ணாவின் தோற்றமும் சரி நடிப்பும் சரி, ஏன்னா 3 கேரக்டர் பண்ணியிருக்கார் போல தலைவன். நம்பர் 3 ஒளிப்பதிவு கேமரா மேன். நம்பர் 4 பின்னணி இசை, நம்மளோட தமிழ் தான் போட்டிருக்காரு. இந்த படத்தோட மைனஸ் வந்து என்னன்னா, நம்பர் 1 இரண்டாம் பாதி, நம்பர் 2 வந்து என்னன்னா டெம்ப்ளேட் கதை, நம்பர் 3 வழக்கமான கிளைமேக்ஸ் சீனியை சொல்கிறாங்க. ஆனாங்க ரிவ்யூவில் வந்து எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையை சொன்ன இந்த படம் வந்து நல்லா இருக்கு. எல்லாரும் போய் வந்து ஃபேமிலியோட போய் வந்து பாருங்க. மறந்துடாமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செய்தியெல்லாம் தெரியணுமா என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ. ஜெய் ஹிந்த்.